வணக்கம். சந்தனா டெய்லரிங் ஷாப்லேருந்து உங்கள் பானம்மா பேசுகிறேன். இப்போ அன்னைக்கு வீ நெக்கும் பானை நெக்கும் வெட்டி காமிச்சு தச்சும் காமிச்சிட்டேன். அந்த மாடல்ஸை பாருங்கள். இதுதான் வீ நெக்கு அடிச்சுட்டு அதுக்கு மேலே லேஸ் கொடுத்துருக்கேன். இது பானை நெக்கு. இந்த ஷேப்பு வளைஞ்சு உருண்டை ஷேப்பில் வந்திருக்கு. இது பானை நெக்கு பாருங்கள். இன்றைக்கி வேறு மாடல் வெட்டி காமிக்கிறேன். உங்களுக்காண்டியே ஈஸியான மெத்தேடாக செலக்ட் பண்ணி எடுத்து வெட்டி காமிக்கிறேன். பாருங்கள், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி இந்த மாடல் வெட்டி காமிக்க போகிறேன். இந்த மாடல் ஒன்று, இது கிராஸ் கட்டிங் ஒன்று. இந்த ரெண்டு மாடலும் இன்றைக்கி வெட்டி காமிக்கிறேன். பாருங்கள், தெரியலன்னா இந்த காமிக்கிறேன். இந்த மாடலும் இது ரெண்டு மாடல் வெட்டி காமிக்கிறேன். பாருங்கள். இப்போ சதுர துணி எடுத்திருக்கோம். இப்போ இதில் சதுரம் போட்டுக்கிடுவோம். இந்த இது அளந்துக்கிடுவோம். கழுத்தோடைய அளவு நமக்கு 2.5 அளவு வச்சு இது பண்ணிக்கிடுவோம். 2.5 அளவு எடுத்து நம்ம இந்த வைக்கிறேன். பாருங்கள், நம்ம எப்பயும் போல் கழுத்தளவு. இங்கேருந்து இந்த 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு, அந்த இது சைடு மடித்து தைக்க. இப்போ 7 இன்ச்சு உயரம் கழுத்தையோடைய இறக்கம். இப்போ கட்டம் போட்டுக்குவோம். இது கீழே மடித்து தைக்க. ஏன்னா இது ஆல்பத்தில் ஒட்டதுனால உங்களுக்கு இது மாடல் சொல்லித்தாரு. இது 2.5. இது பண்ணி இப்போ இந்த 2.5ல் இந்த இதில் நம்ம கட்டம் போட்டுக்கிறோம். இது 2.5ல் கட்டம் போட்டுரும். இது 2.5 உயரம் 7 வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் 6 வைப்பாங்க. இது 7 வச்சுருக்கேன். 7ல் இதில் இந்த ஸ்டார் நெக்கு கீழே இறங்கிறதுக்குனால இதில் 1 இன்ச்சு கூட்டி மேலே ஏற்றி வைக்கிறேன். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு. ஏன்னா 5.5 கழுத்தோடைய அகலம் கரெக்டான அகலம். இது அந்த நெக்கு டிசைன் கீழே இறங்கிறதுக்காண்டி இந்த மாடல். அது இந்த மாடல் நீ சொல்லிடுறேன். உங்களுக்காண்டி ஈஸியான மெத்தேடவே எல்லா நெக்கும் உங்களுக்கு வரைஞ்சி எடுத்து இது பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள். இப்போ இந்த நெக்கு தான் நம்ம வெட்ட போகிறோம். இது தாஜ்மஹால் மாதிரி இந்த இது ஸ்டார் கீழே டைமண்ட் மாதிரி வரும். இந்த இதில் இருந்து இந்த கீழே இந்த 2 இன்ச்சுக்காண்டி அந்த இதை கீழே இறக்கி கழுத்தை ஏற்றி வச்சு இந்த ரவுண்டு கீழே இறங்கணும். அதுக்காண்டி இப்போ கீழே இறக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாடல் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். இங்கேருந்து இந்த சென்டர் கொண்டு வாங்க. இந்த இடத்துல நம்ம கழுத்து ஜாக்கெட் வளைவு போடுற மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. நான் இது கழுத்து அகலத்தில் இங்கிட்டு நம்ம ஷோல்டர் எடுப்போம், ஆம்கோல் எடுப்போம். அந்த சதுரம் போடுறதுக்காண்டி உங்களுக்கு இந்த சதுரம். இது இந்த இடத்துல இந்த கேப்புலேருந்து ஒரு இன்ச்சு 1 இன்ச்சு வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. திருப்பி இதில் ஒரு இன்ச்சு வச்சு 1.5 இன்ச்சு வச்சு இந்த கேப்பு போடுங்க. இந்த வளைவு எல்லாம் பாருங்கள். இந்த சதுர டைப்பில் இந்த இறக்கத்துக்கு இந்த இது வரும். ஆக மொத்தத்தில் நம்ம கழுத்து இறக்கம் கரெக்டாக அந்த 7. ஏன்னா 7 வந்தால் இந்த வளைவு வரும். 5.5ன்றப்ப வெறும் ரவுண்டு தான் வரும். இது எக்ஸ்ட்ரா வரும். இந்த இடத்துல வரையில் நம்ம ஏதோ பார்டர் டிசைனோ இல்லை இது கயரோ ரோப்போ ஏதாவது நம்ம இதில் கொடுத்துக்கலாம். அதனால இது கீழே இறங்கி வர்றது. இப்போ வெட்டி காமிக்கிறேன். பாருங்கள். இது ஈஸியான மெத்தேடுங்கிறதுனால தான் உங்களுக்கு ஒன்றொன்னா செலக்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். பழகிக்கிறட்டும் பிள்ளைங்க. டக்குன்னு யாராவது மாடல் கேட்டாங்கன்னா
என்ன போட்டு கொடுத்துக்கிடுவீங்கள்ல, அந்த நேரம் யோசிக்காமல் நம்ம என்ன செய்கிறோம், எப்படி வெட்டுறது அப்படிங்கிறது தெரியாமல் திணறக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இப்போ நான் இந்த மாடல்ஸ்கெல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு செலக்ட் பண்ணி வெட்டி காமிக்கிறேன். இந்த முக்கு அப்படி நிப்பாட்டி அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த வளைவு வரும், இந்த டைமண்ட் வந்துடும். பாருங்கள், இங்கேருந்து 1 இன்ச்சு, அங்கேருந்து 1.5 இன்ச்சு. இதுதான் வெட்டுற மெத்தேடு. இது கழுத்தோடைய உயரம், கழுத்தோடைய அகலம். இந்த உயரத்துலேருந்து நம்ம முதல்ல வந்து இந்த அளவுக்கு கட்டம் போட்டுக்கணும். ஏன்னா இந்த இதை கீழே க்ளோஸாக கொண்டு வர்றதுக்காண்டி மொத்தமாக இங்கே போடையில் அப்போ அந்த வளைவு வர்றப்போ உங்களுக்கு இதாக இருக்கும். இந்த வளைவு போட்டுட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கேருந்து 1.5 இன்ச்சு. அப்போ தான் அந்த ஷேப்பு கரெக்டாக உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பு வரும். பார்த்துக்கிட்டிங்களா? இதுதான் மாடல். இந்த மாடல் வந்து போட்டு திருப்புற மாடல். இன்னொருக்க பார்த்துக்கோங்க நல்லா. இந்த ரவுண்டில் இப்படி ரவுண்டை போட்டுட்டு நம்ம ரவுண்ட் நெக்கு போடுற மாதிரி இந்த ரவுண்டு போட்டுட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு. ஏன்னா இது க்ளோஸாக கீழே இறங்கி வருதில்ல அந்த முக்கு, அதுக்காண்டி பார்த்து இதே மாதிரி வெட்டுங்க. தைக்கிற மெத்தடை நான் சொல்கிறேன். இப்படி உங்களுக்காண்டியே ஒன்றா தச்சு நான் ஆல்பத்தில் ஒட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா மாடல் மொத்தம் 25 கழுத்து மாடல் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காண்டியே. நீங்கள் வீடியோவை ஸ்டிக் பண்ண பாருங்கள், பார்த்துட்டிங்க பாருங்கள். இதெல்லாம் இப்போ வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறது இந்த 6 கழுத்து தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இது 7ஆவது, இது 8ஆவது. ஏன்னா 2 மாடல் எதுக்குன்னா, இது பீஸ் அடித்து திருப்புறதுக்கு, இது பீஸ் கொடுத்து அடிக்கிறதுக்கு. தனி பீஸ் 2 இன்ச்சு பீஸ் கொடுத்து அடிக்கிறதுக்கு, இது வந்து சதுர பீஸ் கொடுத்து திருப்புறதுக்கு. அதுக்காண்டியே 2 மாடலாக செலக்ட் பண்ணி ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பார்த்து வெட்டுங்க. வெட்டி தைக்கிற மெத்தடையும் நான் சொல்கிறேன், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். இல்லை பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க பூரா யார் பார்க்குறாங்க என்னன்றது எனக்கு தெரியும். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தான் சரி நம்ம எடுக்கிறதுல அவங்க பார்க்குறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி 2.5 கொஞ்சம் ப்ராடாக இருக்கவங்களுக்குன்னா 2.25 வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப அகலம் வச்சிங்கன்னா கழுத்து சோல்ட்ரு இறங்கிக்கிட்டே இருக்கும். இதுக்கு அதே மாதிரி 7 இன்ச்சு இப்படி கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதை என்ன செய்யணும்னா, நம்ம இப்படியே வரைய முடியாது இதை. ஏன்னா நம்ம கிராஸ் கொண்டு வர்றது. இது சதுரம். இப்போ இதில் இந்த சதுரத்துலேருந்து இந்த கிராஸ் பீஸ் இங்கே பாருங்கள், இந்த கிராஸ் பீஸ் இப்படி வளைச்சி இப்படி வந்து வளையணும் இந்த சதுரத்து கட்டத்துக்குள்ளேயே. அதை இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சென்டர் பண்ணிக்கோங்க, ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த நம்ம வளைகிறது கரெக்டாக இருக்கா, இந்த இதை வளைச்சிட்டு இந்த இடத்துல வரையில் இந்த முக்கு கொண்டாந்துருங்க. இதில் நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம், இல்லை லேஸ் வச்சு அடித்தும் காமிச்சிக்கலாம். இது வந்து இது ஒரு நெக்குமா, இது இந்த டிசைன் வரும் பாருங்கள். இப்போ வெட்டி காமிக்கிறேன். இதுதான் அதோடைய டிசைன். இதை என்ன செய்கிறோம், இந்த இடத்துல இப்படி பீஸ் கொடுத்து இந்த இடத்துல இப்படி மடிச்சுட்டு இதில் வந்து நமக்கு வேறு எந்த டிசைன் கொடுக்கலான்னு சரி, இல்லை லேஸ் கொடுத்து காமிச்சாலும் சரி. இது ஒரு வி ஷேப்பு மாதிரி, இது ஒரு வளைவு ஷேப்பு. பாருங்கள், பார்த்து வெட்டுங்க. எதுனாலும் உங்களுக்கு இல்லை நல்லா இருக்குமா, நீங்கள் வெட்டுறது எங்களுக்கு புரியுது தெரியல அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படிங்கிறத விளக்கத்தையும் சொல்கிறேன். இப்போ 2 நெக்கு வெட்டி காமிச்சிருக்கேன். பார்த்துட்டு
வெட்டி பாருங்கள், தைக்கிங்க. இப்போ தானே எனக்கும் நீங்கள் பழகிருக்கீங்க, பிள்ளைங்க பழகுதுங்க. நான் என்னால் முடிஞ்சளவு ஈஸியான மெத்தடாக செலக்ட் பண்ணி நான் சொல்லித்தரேன். எங்கள் கிளாஸில் இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு 4-5 மாடல் தான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு யூடியூப்பில் போடுறதுனால இது ஈஸியாக பரட்டணுதுங்க, ஈஸியாக தைச்சுக்கிறட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா மாடலையும் உங்களுக்கு ட்ராயிங் வரைஞ்சி வெட்டி காமிச்சு தைச்சி காமிக்கிறேன். பார்த்துக்கிட்டுங்களா? இந்த மாடல் 2 மாடலாக உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு என் வேலைகளையும் நிப்பாட்டி உங்களுக்கு இப்போ மாடல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.